எல்லாருக்கும் வணக்கம். டிவிகேயோட கேம்பெயின் திட்டமிட்டபடி 18ஆம் தேதி நடக்க போகுது. அதில் என்னென்ன சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் வந்து பேச போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 60 கேபினாட்டும் வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த 60ல் வந்து ஒன்றில் ஒரு 500 பேர் வந்து நிற்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இதை வந்து செட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து தொண்டர்கள் ஒரு 10,000 பேர், பொதுமக்கள் ஒரு 25,000 பேர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் வந்து வரலாம். ஏன்னா வந்து இந்த பாஸு, அந்த QR கோடு, இந்த மாதிரி சம்பவங்கள் எதுவும் கிடையாது. அந்த கேபின்லேருந்து ஒரு 50 அடி தள்ளி தான் விஜயோட அந்த வண்டி நிற்கும். ஸோ அந்த வண்டியில் வந்து முக்கியமான ஆளுங்க, ஸோ அவங்க தான் வந்து நிற்கணும் அப்படின்ற மாதிரி வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. போலீஸ் தரப்புலேருந்து ஒரு 1500 போலீஸ் நிற்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு தகவல் வந்திருக்கு. அண்டு 24 ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்களாம். 72 டாக்டர்ஸ், ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருப்பாங்க. கிட்டத்தட்ட 150 நர்சஸ் அவங்களும் வந்து இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும், 3 தீயணைப்பு வாகனங்கள் அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும், தண்ணிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டேங்க்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக வந்து பாட்டில் வாட்டரும் வந்து பொதுமக்கள் நிற்கிற இடம், ஸோ அந்த இடத்துல வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. காலையில் 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. யாரும் சீக்கிரமே போயிடாதீங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி 84 கண்டிஷனில் இதுவும் ஒன்று. ஏன்னா யாருமே சீக்கிரம் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கிட்டத்தட்ட வந்து 40 கேமராஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஆல்ரெடி அந்த 84 கண்டிஷனில் இதுவும் ஒன்று. ஏன்னா கேமரா மூலமாக வந்து ட்ரோன் கேமரா அது இதுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸ், ஸோ எல்லாத்தையும் எடுத்து கவர்மெண்ட்டுக்கிட்ட வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து போலீஸ்கிட்ட கொடுக்கணும், ஏதாவது ப்ராப்ளம் இஷ்யூஸ்னால் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து இதை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 40 வாக்கி டாக்கிகள் வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு வந்து பேசிக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த ஃபெசிலிட்டியும் வந்து பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஃபுட்டு, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கிடைக்கணும் அப்படின்னா வந்து பக்கத்துலேயே டோல்கேட் இருக்குது. ஸோ அங்கே வந்து பெரிய பெரிய ஹோட்டல்ஸு, சின்ன ஹோட்டல்ஸ் இது எல்லாமே இருக்குது. ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு பேக்கரிஸ் இருக்குது. அண்டு பாத்ரூம் வசதி இங்கேயே ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக டோல்கேட்லேயும் வந்து பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. ஸோ பக்காவாக பிளான் பண்ணி தான் வந்து நடக்க போகுது. போகிற மக்கள் வந்து சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. தேங்க்யூ.